السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله ونعمله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி ஜிதனி இல்மா. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், காரியத்தில் மிக கெட்டது பித்தத்துகளாகவும், பித்தத்துகள் அனைத்தும் நம்மை நரகத்திற்கு இழுத்து செல்லும் என்று கூறியவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தில் இறுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் இந்த இறுதியில் இந்த பொக்கிஷமான இந்த ரமலான் மாதத்தில் நம்ம நன்மைகளை இந்த கொள்ளையடித்து நம்ம செல்றோமா அல்லது அதை வீணடித்து விடுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எத்தனையோ சகோதர சகோதரிகள் நமக்கு முன் இருந்தவர்கள், போன வருடத்தில் இருந்தவர்கள் இந்த ரமலான் மாதத்தை அடையாமலேயே நம்மளை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கான். அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். இந்த பொக்கிஷமான இந்த ரமலான் மாசத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த ரமலானை நம்ம எப்படி நம்ம அடைஞ்சிருக்கோம், நன்மைகளை அதிகம் நம்ம செஞ்சு இந்த பொக்கிஷமான இந்த ரமலானில் நம்ம எப்படிலாம் நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த ரமலானை அடைவதற்கு நாம் இருப்போமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த வருடம் நம்ம இருப்போம், அடுத்த வருடம் நம்ம இருப்போமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. எல்லா மனிதர்களுக்கும் நம்ம எப்ப இறப்போம் அப்படிங்கிறது இது யாருக்குமே தெரியாது. இது அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய மரணத்திற்கு முன் உங்களுடைய நற்செயல்களை முற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் மனிதனை படைத்ததுடைய நோக்கத்தை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே இன்றி நான் அவர்களை படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்றான். எதற்காக அல்லாஹ் படைச்சதின் நோக்கம் நம்மளை அப்படின்னு சொன்னா, தன்னை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அல்லாவை வணங்காமல் இந்த உலகத்தினுடைய மோகத்தினால் மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் என்றென்றும் இங்கேயே தங்கி இருப்போம் அப்படின்ற இந்த மனநிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா மறுமை ஒண்ணு இருக்குது, நிரந்தரமான சொர்க்கம் ஒண்ணு இருக்குது. அத மறந்து அற்பமான இந்த உலகம் கூடிய சீக்கிரம் அழியக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்தில் தான் நம்முடைய மோகங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைச்சி அவங்களுடைய புஜத்தை குலுக்கி சொல்றாங்க. உமரே உன்னுடைய இந்த நான் சொல்ற செய்தியை நீ நல்லா கவனித்துக்கொள், உன்னுடைய உள்ளத்துல இந்த செய்தியை நீ இறக்கிக்கொள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குன்ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் வ ஆஹிரு ஷபீர் அப்படின்னு சொன்னா, இந்த துன்யாவில் நீ வாழணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பயணியை போல், ஒரு வழிபோக்கரை போல் நீ வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்திய தன்னுடைய மாணவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் கூடுதல் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சொல்றாங்க. தன்னுடைய மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, காலை பொழுதை அடைந்து விட்டால் நீ மாலை பொழுதை எதிர்பார்க்காதே, மாலை பொழுதை அடைந்து விட்டால் நீ காலை பொழுதை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்று நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்,
அப்படின்னு சொன்னா இங்கேயே நம்ம இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் எல்லாமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சஹாபாக்களிடம் ஒரு முறை ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடு எப்படி இருக்குன்னா, அதோடைய ஆட்டுடைய காது வந்து ரொம்ப சிறுத்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாம அது இறந்த நிலையில இருக்குது. அந்த ஆட்டை பார்த்து சஹாபாக்களிடம் வந்து சொல்றாங்க, இந்த ஆட்டை யாராவது விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆட்டுடைய காது சிறுத்ததாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து உயிர் இல்லாததாக இருக்குது. இந்த நிலையில எப்படி நாங்க வந்து இத வாங்கிக் கொள்ள முடியும் யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த ஆட்டை போன்றுதான் இந்த துன்யாவும். என்ன சொல்றாங்க, இந்த துன்யாவை எதுக்கு வந்து ஒப்பிடுறாங்க, அந்த காது சிறுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டுடைய காதுடைய, அது மட்டும் இல்லாம அது இறந்த நிலையில இருக்குது. அது எதுக்குமே பயனற்றதாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அந்த ஆட்டுடைய நிலையை வந்து இந்த துன்யாவுக்கு சொல்லி காட்டுறாங்க. இது ரெண்டுமே சமம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு அற்பமான உலகமாக இந்த உலகம் இருக்குது. என்றென்றுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா மறுமைதான். அந்த மறுமைக்காக நம்ம என்ன முற்படுத்தி நம்ம வச்சிருக்கோம், அந்த மறுமைக்காக நம்ம நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாமே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் அழகிய படைப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்மள மனிதர்களாகிய அழகிய படைப்பாக நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மள தவிர அல்லாஹ்வுடைய நோக்கம் நம்மை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனா நம்ம தான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு, மனிதனாகிய அவன்தான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு மறுக்கிறான். அவன் என்ன செய்யறான், அவன் வந்து போடு போக்காக இருக்கிறான். ஆனா மலக்குமார்களும் ஜீவராசிகளும் கடலில் இருப்பதும் கரையில் இருப்பதும் செடி கொடி எல்லாமே பறவைகள் எல்லாமே எப்படின்னு சொன்னா அல்லாவை துதித்து கொண்டும் சுஜூது செய்து கொண்டும் இருக்குது. இந்த மனிதனை தவிர, இந்த மனிதன் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பாதுகாத்தவரை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் அல்லாவை மறுத்த நிலையில, அல்லாவுடைய நினைவு கூறாத நிலையில தான் எத்தனையோ மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். நம்ம இந்த உலகம் என்பது அற்பமான உலகம். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பிறந்ததிலிருந்து இன்ன வரையும் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்தில் மிக மிக சிறந்தவர்கள். அல்லாவிற்கு மிக விருப்பமாக இருக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் வந்து மன்னிக்க கூடியவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாம அதிகம் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் அப்படின்னு சொன்னாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி இறுதி மனிதன் வரை பாவம் செய்யாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட படைப்பாக தான் அல்லாஹ் மனிதனையும் படைச்சிருக்கான். ஆனா அந்த பாவம் செய்து அந்த பாவத்திற்கு வந்து மனம் வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவர்களே இன்னும் அல்லாஹ்விற்கு பிரியமாக, அல்லாஹ் வந்து நேசிக்க கூடியவனாக அல்லாஹ் வந்து இருக்கிறான். அல்லாஹுடைய நம்முடைய திருப்தியை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அல்லாவிடம் அதிகம் வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம நம்முடைய நற்செயல்கள் என்னவாக இருந்தாலும், நம்முடைய வணக்கமாக இருந்தாலும் சரி, தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் நம்ம ஒருவர் இடத்துல நம்ம நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, ஒருவரை நேசிப்பதாக இருந்தாலும் சரி,
எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தான் நம்ம செய்யணும். ஒரு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களுடைய திருப்தி அடைவதற்காக எந்த ஒரு அமலையும் நம்ம செய்யக்கூடாது. எந்த ஒரு நற்செயலும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடியதாக தான் இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லா வணக்கமும் எல்லா நற்செயலும் எனக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நான் தான் உன்னை படைச்சேன். எனக்கு மட்டும்தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு நான் படைத்த படைப்பினங்களுக்கு நீ எப்படி இந்த வணக்கங்கள்லாம் செய்யலாம்? எப்படி நீ அந்த படைப்பினங்கள்ட்ட போய் நீ கேட்கலாம்? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான். அது நம்முடைய செயல்கள் எல்லாமே, நம்முடைய வணக்கம், நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய தர்மங்கள், நம்முடைய நற்செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மனிதர்கள் அப்படின்னு சொன்னா பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்போம். அதிலயும் மன்னிப்பு தேடுபவர்களை தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே பாருங்க, நம்ம யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களை நம்ம ஒரு ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டிற்கு நபியாக, தூதராக அல்லாஹ் அனுப்புனான். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சிலைகளை வணங்கி கொண்டுகிட்டு தான் இருந்தாங்க. இவ்வளோ காலங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடம் அல்லாஹை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ் ஒரே இறைவன், அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க. உங்களை அழகிய படைப்பாக யார் படைச்சது? அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹ்வை வணங்குங்க. அல்லாஹ்வை நீங்க அல்லாஹ்வை நீங்க விட்டுட்டு நீங்க கற்களையும் முட்களையும் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ரொம்ப காலம் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க. நீங்க சூனியக்காரன், நீ ஏன் இப்படி எங்களுடைய சிலைகள்லாம் வணங்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நீ பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி கல்லாலையும் சொல்லாலையும் அவங்கள ரொம்ப துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மக்களை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பாங்க. இவ்ளோ நாளா நான் போராடிட்டேன்டா அல்லாஹ். இவங்க இன்னும் இவங்க இஸ்லாம் மார்க்கத்துல வரமாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கட்டத்துல கோபம் வந்துருது. அந்த கோபத்தினால அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ்வுடைய வேதனையை இந்த மக்கள் மீது நீ இறக்குடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை செய்றாங்க. ஆனா அவங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாஹ் தான் சொல்லுவான், இந்த இடத்த விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம அவங்க கோபத்துல துஆ செஞ்சுட்டு வந்துடுறாங்க. விடுவிடுன்னு என்ன செய்றாங்க, அங்க ஒரு கப்பல் வருது. அதுல ஏறி அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வந்த பிறகுதான் அவங்க போயிருக்கணும். ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சுடுறாங்க, இந்த மக்கள் மேல உள்ள கோவத்துல பொறுமையை இழந்து அவங்க போயிடுறாங்க. விடுவிடுன்னு என்ன செய்றாங்க, அந்த கப்பல் வருது. அந்த கப்பல்ல ஏறிடுறாங்க. ஏறினோனே அதுக்கு பிறகு அந்த மக்கள் என்ன செய்றாங்க, அந்த வேதனையை பார்த்த உடனே அந்த மேகங்கள்லாம் அப்படியே திரண்டு ரொம்ப இருட்டாக வேதனை இறங்க போற சமயத்துல யூனுஸ் சொன்ன அந்த கடவுள் உண்மைதான், அல்லாஹ் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுட்டு சஜ்தால விழுந்துடுறாங்க. அதனால அல்லாஹ் எல்லாரையுமே அல்லாஹ் மன்னிச்சிடுறான். மன்னிச்சு அந்த வேதனையிலிருந்து அவங்கள்ட்ட நீக்கிடுறான். ஆனா இவங்க இந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம போயிடுறாங்க. அந்த கப்பல்ல ஏறிடுறாங்க. அந்த கப்பல்ல ஏறும் பொழுது அங்க ஒரு நிலைமை அல்லாஹ் என்ன ஏற்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல்ல யாராவது ஒருத்தவரு கடல்ல குதிச்சாதான் இந்த கப்பல்ல உள்ளவங்க அனைவருமே காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல சீட்டுக்குலுக்கி போடுறாங்க. அந்த சீட்டுக்குலுக்கி போடுறப்ப 3 தடவையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான் வருது.
இதனால என்ன ஆகுது, அவங்கள வந்து கடல்ல வந்து வீசப்படுறாங்க. கடல்ல வீசப்பட்ட உடனே அல்லாஹத்தாலா மீனுக்கு வந்து கட்டளையிடுறான். அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் வயிற்றுல மீன் வந்து அவங்கள வந்து விழுங்கிடுது. அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது, நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம நம்ம வந்துட்டோம். இதனாலதான் அல்லாஹ் நம்ம தண்டிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையே அப்பதான் உணர்றாங்க. அவங்க மனிதனாக இருக்கிறனால அவங்க முதல்ல தவறுகள் செஞ்சுடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து உணர்றாங்க. உணர்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாவிடம் அதிகம் அதிகம் வந்து பிரார்த்தனை செய்றாங்க. என்ன பிரார்த்தனை? மிக சிறந்த பிரார்த்தனை என்ன செய்றாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்படி சொன்னா, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. நீ மகா தூயவன். நானோ அநியாயக்காரனின் ஒருவனாக ஆகிவிட்டேன். அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க? அதிகம் அதிகம் பிரார்த்தனை செஞ்சுகிட்டே இருக்காங்க. இந்த பிரார்த்தனை செய்ய 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 இந்த பிரார்த்தனை எங்க செல்லுது இந்த குரல் அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களிடம் வந்து இந்த குரல் வந்து கேக்குது. இறைவா, இந்த குரல் வந்து இந்த கடலில் இருந்து வருது. இந்த குரல் வந்து இந்த மீனு இந்த மாதிரி இடத்துலேருந்து இவங்களுடைய குரல் மாரி தெரியல. இது ஒரு மனிதனுடைய குரல் மாரி தெரியுது அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் வந்து அல்லாவிடம் வந்து கேக்குறாங்க. அதற்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்தான் நம்முடைய அடியார் யூனுஸ். அவர் செய்த தவற்றின் காரணமாக அவர் என்ன செய்றாரு? அவர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம். தன்னை நிந்தித்துக் கொண்டோ, என்னை தஸ்பீக் செய்து கொண்டோ இருக்கிறாரு. என்னை துதித்துக் கொண்டு இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம, அவர் மட்டும் இந்த பாவ மன்னிப்பு கேட்காம இந்த துஆவ மட்டும் ஓதாம இருந்தாங்க, பிரார்த்தனை செய்யாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மறுமை நாள் வரையும் இந்த மீன் வயிற்றுல தான் இருந்திருப்பாங்க. அப்படி சொல்லி அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்றான். அதே விஷயத்துல ஒரு அந்த இடத்துல ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான். ஒரு வசனத்துல 21வது அத்தியாயத்துல 88வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நாம் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவர்களுடைய மிக்க துயரமான சிரமங்களிலிருந்து அவரை நாம் பாதுகாத்துக் கொண்டோம். இவ்வாறே சிரமத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் வந்து இத சொல்றான். மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அந்த பாவத்தின் காரணமாக ஒரு சிக்கல்ல இருந்தாங்க. ரொம்ப சிக்கல்ல இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு சிரமத்துல சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த சிரமத்திலிருந்து பாதுகாப்பான். ஏன்னா, அவங்க மீன் வயித்துல எப்படி இருந்தாங்க? ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க. அப்படி சிரமத்துல இருக்கும் பொழுது யார் வந்து உதவுனா? அல்லாஹ் தான் அந்த சிரமத்திலிருந்து அவர்கள நீக்கி அவர்களுக்கு மன்னிப்பை குடுத்து அவர்களுக்கு பல ஆண்டு ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு, லட்சத்திற்கு மேலான மக்களுக்கு வந்து தூதராக ஒரு இடத்துல வந்து அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சுகபோகங்களா எல்லாம் வாழ்ந்தாங்க. மக்கள் ரொம்ப காலம் அல்லாஹ் வந்து ஒரு நீண்ட காலம் வந்து நம்ம வந்து வாழ வச்சோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். இப்படி அல்லாஹ்விடம் வந்து பாவம் பாவம் செஞ்சவங்க பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு நம்மிடம் வந்து பாதுகாப்பு கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் வந்து நான் பாதுகாப்பு அளிப்பேன். அவர்கள மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இந்த வசனத்த நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வந்து எப்பேர்ப்பட்ட கருணையாளன். ஓகேங்களா? இந்த உலகத்தை நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம எதற்காக அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தோட இந்த மறுமையை அடைவதற்கு, மறுமையுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு சோதனைக்காக தான் அனுப்பியிருக்கான். சோதனையாக ஒரு இலக்காக தான் ஆக்கியிருக்கான் அல்லாஹ் வந்து. இந்த உலகத்தை நம்ம
நம்ம சோதனை கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பொறுத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்முடைய வந்து மறுமையில நம்ம வெற்றி பெற முடியும். இப்ப ஒரு நம்ம எக்ஸாமே நம்ம எழுத போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அதற்காக நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம முயற்சி செஞ்சு படிச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாதான் அந்த பரீட்சையே நம்ம எழுத முடியும். நம்ம அதற்கு ப்ரிப்பரே ஆகாம எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுக்காம இருந்தோம்னா எப்படி நம்ம அந்த பரீட்சையில நம்ம வெற்றி அடைய முடியும்? வெற்றியே அடைய முடியாது. ஓகேங்களா? அதே போலதான் நம்ம மறுமையில வெற்றி அடையணும்னா பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து நம்ம பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவின் மீது பொறுப்பை சாட்டி நம்ம எந்த அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம மறுமையில வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்போம். முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இவ்வுலக வாழ்க்கை மிக அற்பமானது அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி நம்ம நம்முடைய நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் என்பது மிக அற்பமானது அப்படிங்கறத நம்ம நிலைநிறுத்தணும். சஹாபாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கைலாம் எப்படி இருந்துச்சுன்னா சொர்க்கத்தை நோக்கி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கை மட்டும்தான் இந்த துன்யாவை நோக்கி நம்ம இருக்குது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த இஸ்லாம் மார்க்கம் ஏற்பதற்கு முன்னாடி அவங்களுடைய நிலைமையே வேற மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய செயல் எப்படி இருந்துச்சு? நிறைய பாவங்கள் செஞ்சாங்க. அறியாம காலத்துல மது அருந்துறது, விபச்சாரம் செய்யறது, வட்டி வாங்குவது, அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை உயிரோட புதைப்பது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பாவங்கள் செஞ்சாங்க. எப்ப இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்களோ அப்படியே அவர்கள் எப்படி ஆனாங்க அப்படின்னு சொன்னா தூய்மையுடையவர்களாக ஆகினாங்க. அல்லாவிடம் மன்றாடி பாவம் மன்னிப்பு அல்லாவிடம் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்டு தூய்மை உடையவர்களாக ஆகி அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த சஹாபாக்களுடைய வரலாற்றை நம்ம போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா மார்க்கத்திற்காக மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமும் மார்க்கத்திற்காக அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, ஜிஹாது பண்ணியிருக்கிறாங்க, போர்ல உயிர் தியாகியாக ஆகணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறாங்க. தன்னுடைய இஸ்லாம் மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க, உறவுகளை இழந்திருக்கிறாங்க, சொந்த ஊரை இழந்திருக்கிறாங்க, சொத்து செல்வங்கள் அனைத்தையும் இழந்திருக்கிறாங்க. அப்படி இழந்துதான் அவங்க எப்படி இருந்தாங்க? எல்லாத்தையுமே இழந்து ஒரு திண்ணை தோழர்களாக பசியும் பட்டினியமாக இருந்தாங்க. எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த சஹாபாக்கள்ல இருந்தாங்க. இஸ்லாம் மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் எண்ணற்றது. ஆனா நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்திற்காக எந்த ஒரு தியாகமும் நம்ம செஞ்சது கிடையாது. அவர்கள்லாம் சஹாபி பெண்களாகட்டும், சஹாபாக்களாகட்டும் எல்லாமே அவங்க எண்ணற்ற தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு உறவை விட்டு தாய் தந்தைய பிரிஞ்சு செல்வம் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் எப்படி ஆனாங்க? எதுவுமே வேணாம், எனக்கு இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் வேணும், அல்லாஹும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றதுதான் என்னுடைய இலக்கு, சொர்க்கத்தை அடையக்கூடியதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இவங்களா சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லி நற்செய்தி கூறின பிறகும் ஒவ்வொரு நாளும் நயவஞ்சர்களுடைய லிஸ்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறதுல செக் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னா நயவஞ்சகர் அப்படிங்கிற லிஸ்ட்ல போய் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நரகத்திலேயே மிக மிக கொடூரமான அடி தட்டுல அல்லாஹ் வைப்பானாம். அப்படி நரகத்திற்கு அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாவிற்கு அஞ்சக்கூடியவர்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையும் அவங்க கண்ணால பார்த்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டங்களையும் தெரிந்து 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 தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே மாத்துனாங்க. ஒருவருக்கு மது பழக்கம்
ஒருத்தவருக்கு மது பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு பல வைத்தியம் பார்த்து தான் அந்த மது பழக்கத்தையே விடுவாங்க. ஆனா சஹாபாக்கள்லாம் ம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த வசனம் இறங்கிடுச்சு. எல்லாமே யாரெல்லாம் மது அருந்துனாங்களோ அப்படியே நிப்பாட்டுனாங்க. ஏன்னா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுறது அப்படிங்கிறது இதான். அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ் தடுத்ததை தான் செய்வாங்க. அல்லாஹ் சொன்னதை தான் செய்வாங்க. அல்லாஹ் தடுத்ததை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில தடுத்து கொள்வாங்க. அப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. உயிர் தியாகிகள் முதலாக உயிர் தியாகிகள் யாரு? நம்முடைய சுமையா ரலியல்லாஹு அன்ஹு தான் உயிர் தியாகியான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அந்த மக்கத்து முஸ்ரிக்குகள் எப்படி கொடுமைப்படுத்தினாங்க தெரியுங்களா? நம்ம பார்த்திருப்போம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எப்படி கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குடும்பம், இன்னும் அடிமையாக இருந்த எத்தனையோ ஏழை மக்கள், எத்தனையோ பேர் அவ்வளவு கொடுமை. அத்தனை கொடுமையும் சித்திரவதை எதற்காக தாங்கிக் கொண்டார்கள்? அல்லாஹ் ஒருவன் நம்ம ஷஹீத் ஆகணும். அதுதான் அவங்களுக்கு மெயினா இருந்துச்சு. ஷஹீத் ஆகணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு வச்சிருக்கான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கலாம் ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த குறைசி மக்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வரும்பொழுது சொல்லிட்டு போறாங்க, சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுருச்சு, சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுருச்சு. அந்த செய்தியை கேட்ட உடனேயே அவங்க என்ன செய்யறாங்க? ஷஹீதாக ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு பேரிச்சப்பழம் திங்கிற நேரம் கூட நம்ம இருக்கக்கூடாது. அது கூட ஒரு நீண்ட காலமாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ல களத்துல இறங்கி குதிச்சு ஷஹீதாகனாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறு எண்ணற்றதாக இருக்குது. பத்ரு போர்ல எப்படி ஒரு தியாகிகள் இருந்தாங்க, உஹது போர்ல எவ்வளவு தியாகங்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட சஹாபாக்கள்லாம் அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அல்லாஹ் அவர்களுக்காக தான் அந்த வசனத்தை அல்லாஹ்தாலா இறக்குறான். ஆனா நம்பலாம் எப்படி வாழ்றோம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர்களும் நம்மளை போல மனிதர்கள் தான். ஆனா அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? அவங்களுடைய ஈமான்லாம் எப்படி இருக்குது? நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கு சொல்லுங்க? நம்ம ரொம்ப பயப்படக்கூடியவர்களாக, ரொம்ப அலட்சியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சர்வசாதாரணமாக பெரிய பெரிய தவறுகளை கூட சர்வசாதாரணமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர்கள்லாம் நற்செய்தி சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட பிறகும் நம்முடைய பேர் நயவஞ்சகருடைய லிஸ்ட்ல போயிடுமோ அப்படின்ற நிலையில இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மரண தருவாயில என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்னுடைய மரணம் நெருங்கிடுச்சு, நான் அதற்காக நான் பயப்படல. நான் எந்த அளவுக்கு நான் நன்மைகளை நிறைய நன்மைகளை நான் செய்யலையே, ரொம்ப ரொம்ப என்னிடத்துல குறைவான நன்மைகள் தான் இருக்குதே. இந்த குறைவான நன்மைகளால அல்லாஹ் என்ன ஏத்துக்குவானா, எனக்கு சொர்க்கம் தருவானா அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கமா இருந்திருக்கிறாங்க. அந்த மரண மரண படுக்கையில எனக்கு நிறைய நன்மைகளை நான் சேகரிக்கலையோ அப்படிங்கிறது வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா எப்படிப்பட்ட அவங்க சஹாபாக்களாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவர்களே நினைக்கிறாங்க, நம்மலாம் எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கோம், எவ்வளோ தியாகங்கள் செஞ்சிருக்கோம், நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய தியாகங்கள்லாம் என்னவா இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய ஆசைக்கும் தான் நம்ம நிறைய தியாகம் பண்ணியிருப்போம். ஆனா அவர்களுடைய தியாகம் எதற்கு? சொர்க்கத்திற்காக தான் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தால் அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு மனிதரை நேசித்தால், ஒரு மனிதரை திருப்தி கொண்டால், அல்லாஹ் அவருடைய மரண தருவாயிலும் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கூறுவானாம்.
அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? அல்ஹம்துலில்லாஹ். வல் ஃபஜ்ர்ல வந்து அல்லாஹ் 89வது அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 27வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், யா ஐயத்துஹன் நப்சுல் முத்மயின்னஹ் இர்ஜிஇ இலா ரப்பிகி ராணியதம் மர்தியஹ் ஃபதுகுலி ஃபீ பாதி வதுகுலி ஜன்னதி. என்ன சொல்றான்? யா ஐயத்துஹன் நப்சுல் முத்மயின்னஹ் அப்படின்னா, நல்ல அமைதி அடைந்த ஆத்மாவே. நல்ல ஒரு ஆன்மாவிடம் அல்லாஹ் பேசுவானா, மரண தருவாயில என்ன சொல்வானா, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற அந்த அடியாரிடம் மரண தருவாயில அல்லாஹ் என்ன சொல்வானா, அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ திருப்தி அடைந்த நிலையிலும் திருப்தி கொள்ளப்பட்ட, நான் அல்லாஹ் வந்து திருப்தி கொள்ளப்பட்ட நிலையிலும் உன் இறைவனிடம் மீளுவாயாக, திரும்புவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா அந்த மரண தருவாயில் நல்ல ஆன்மாவை அழைப்பானா. சுபஹானல்லாஹ். அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ என் நல்ல அடியார்களுடன் சேர்ந்து கொள்வாயாக. யாரு அந்த அடியார்கள், நல்ல அடியார்கள் அப்படின்னு சொன்னா, சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், அன்பியாக்கள், இவர்களெல்லாம் இந்த நல்லடியார்களுடன் நீ சேர்ந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா அந்த ஆன்மாவிடம், நல்ல ஆன்மாவிடம் திருப்தி கொண்ட அந்த அல்லாஹ்வுடைய பொருத்த கிடைத்த ஆன்மாவிடம் அல்லாஹ் வந்து கூறுவானா. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான், வதுகுலி ஜன்னதி, என் சொர்க்க சோலையில் நுழைவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வல் ஃபஜ்ர்ல கடைசி அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நல்ல ஆத்மாவிற்கு, நல்ல ஆன்மாவிற்கு சொல்வானா. இப்படிப்பட்ட நிலையில்தான ஒரு ஆன்மா அழைக்கப்பட்டால் அந்த ஆன்மா எப்படி இருக்கும், மறுமையில் வெற்றி பெற்றக்கூடியதாக இருக்கும். அந்த திருப்தியை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு செயல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற பொருத்தம் இருக்கணும். இவ்வுலகத்தை விட, தாய் தந்தையை விட, பிள்ளைகளை விட, மனைவி மக்கள் விட, இந்த செல்வம் எல்லாத்தையுமே விட நம்ம யாரை நேசிக்கணும், அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்ம நேசிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு தான் எல்லா செயல்களையும் நம்ம செய்யணும். அல்லாஹ்வின் மீதே நம்ம அனைத்து பொறுப்புகளையும் அவன் மீதே சாட்டணும். ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க, உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வையே சார்ந்திருப்பாங்க. இவர்களை தான் அல்லாஹ் சொல்றான் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படிப்பட்ட நல்ல ஆன்மாவாக தானே அல்லாஹ் நம்மளை அழைக்கணும். நம்ம சொர்க்கத்திற்கு நம்ம நல்ல ஆன்மாவாக அல்லாஹ்வால் நம்ம அழைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அல்லாஹ் தடுத்த விஷயங்களையும் நம்ம தடுத்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால்தான் நம்முடைய வெற்றி எப்படி இருக்கும், மறுமையில வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் இதே போல் நம் அனைவரையும் அமைதியடைந்த ஆத்மாவே என்று கூறக்கூடிய அந்த நல்லடியார்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தரணும். அதற்காக நம்ம அதிகம் வந்து நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக,
அல்லாவிற்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.